ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல்கவனி சொல். உறவுகள்ன்றது ஒரு அழகான பந்தம். இப்போ எல்லார் வீட்லேயும் பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், மாமா, குழந்தையா, சித்தியோட பொண்ணுங்க, பெரியப்பா பசங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய உறவுகள் கொண்டது தான் குடும்பம். இந்த குடும்பங்கள் இன்றைக்கி வந்து செதஞ்சு கிடக்குதான்னு கேட்டால் ஆமாம், செதஞ்சு தான் கிடக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஒன்றும் பொருளாதார பிரச்சனை, ரெண்டாவது வந்து நம்மளோட இந்த உலகத்தோட வளர்ச்சியில், இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. சொந்தக்காரனை நம்பாத, சொந்தக்காரனை எதிர்பார்க்காத, அவன் ஒரு கஷ்டம் வந்தால் உதவ மாட்டான், அப்படி பண்ண மாட்டான். ஒரு சில நேரங்களில் அது உண்மையானோன்னு தோன்ற அளவுக்கு கூட சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. அது இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சொத்து பிரச்சனை வந்தால் வெட்டுக்குத்து வரைக்கும் போகிறது, விட்டு கொடுத்து போகிறது இல்லை. ஸோ ஒருத்தன் கார் வாங்கிட்டா அவன் கார் வாங்கிட்டான்னு பொறாமப்படுறது, இல்லை அவன் வீடு வாங்கிட்டான்னு பொறாமப்படுறது, பின்னாடி போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொந்த பந்தங்களில் மட்டும் நடக்கலை. வெளி உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சொந்த பந்தத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறோம். அது ஏன்னு எனக்கும் தெரியல. என்னுடைய கேள்வி என்னென்னா, மனுஷனாக பிறந்த நம்ம காலத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வளர்ச்சி அடையணும் தானே. பொருளாதார ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ நம்ம வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையலைன்னா நம்ம மனுஷனே இல்லை. கரெக்டுங்களா? அந்த வளர்ச்சியை ஒருத்தவங்களும் போராடி தான் வாங்குறாங்களே தவிர யாருமே வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்புறம் ஏன் நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படணும், எரிச்சல் அடையணும், கோவப்படணுன்றது எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க சொந்தத்தில் யாராவது ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்கிட்டாலோ, இடம் வாங்கிட்டாலோ பொறாமப்படுறாங்க. வாய் விட்டு சொல்கிறாங்க, அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நோகாமல் சம்பாரிச்சிடறான், நோகாமல் இடம் வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு கவனி. அவனை போய் கேட்டால் தான் தெரியும். பர்சனல் லோன் போட்டு எடுத்தஞ்சு ஹோம் லோன் போட்டிருக்கேன், அதுவே மாதம் 60,000 வருது, எனக்கு சம்பளம் எவ்வளோ தான், 2 பேரும் வேலை செஞ்சால் தான் அந்த காசை அடைக்க முடியும். வெளி உலகத்துக்கு அவங்க பந்தாவாக காமிச்சிடறாங்க, உள்ளுக்குள்ளே அதுக்காக போராடுறாங்க. அந்த பந்தாவை காட்டுறதுக்காக அவங்களோட உழைப்பை முழுசாக வச்சு போராடுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியல. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஈஸியாக எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் ஈஸின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இது காம்படிஷன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே. ஏன்னா நீ இன்னைக்கு ஒரு விஷயத்த ஈஸியாக செஞ்சுன்னா அதை பார்த்து இன்னொருத்த ஈஸியாக செஞ்சு ஒன்றை காலி பண்ணிட்டு போயிடுவான். புரியுதுங்களா? காம்படிஷன் வேர்ல்டில் எப்படி பார்த்தாலும் எதாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தால் கூட 4 சிக்னல் போய் நின்று இந்த வெயிலில் கிடக்க போய் வெறுங்காலோட போய் அந்த வெயில் கால் சுட்டாலும் டக்குன்னு நின்று 10 வண்டி 20 வண்டி, ஒரு நாளைக்கு 100 வண்டி அவன் டச் பண்ணாதான் அவனுக்கே ஒரு 10 ரூபா காசு கிடைக்கும். இதுதான் உண்மை. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் அவன் போராடணும். ஈஸியாக எதுவுமே கிடைக்காதுன்றது இன்றைக்கி நிதர்சனம். அதான் உண்மை. எல்லாருக்கும் பின்னாடி ஒரு போராட்டம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பொறாமையோ எரிச்சலோ பட மாட்டீங்க. நன்றி, வணக்கம்.